ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து களி கிண்டிட்டு இருந்தாங்க. ஜெசி பாப்பாவும் தம்பியும் ஊர் கிளம்பிட்டாங்க. சரி இன்றைக்கி நைட்டு வந்து களியோடு விடலான்னு சொல்லிட்டு நான் எதுவும் செய்யலைங்க. சரின்ட்டு நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணி கட்டலான்னு சொல்லிட்டு தண்ணி கட்டிகிட்டு இருக்கும் போது தான் நம்ம தக்காளி செடியில் வந்து நிறைய பழம் வந்து பழுத்து இருந்துச்சுங்க. இது நாட்டு பழம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து பழம் உடனே பழுத்துரும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சொரக்காவும் ஒரு 3 சொரக்கா போல் இருந்துச்சுங்க. புரட்டாசி மாதத்தில் காய்கறி ரேட்லாம் ரொம்பவே அதிகமாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் தக்காளி கிலோ வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்றும் இன்றைக்கும் 50 ரூபா 60 ரூபா இப்படி போயிட்டுருக்குங்க. உங்கள் ஊரில் வந்து தக்காளி கிலோ எவ்வளோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து 50 ரூபா போயிட்டுருக்குதுங்க. இந்த ரேட் அதிகமாக விற்கிற டைமில் நம்ம தோட்டத்துலேருந்தே காய்கறி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வருது அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குட்டிமாவுக்கு போர் அடிச்சதுனால அவங்களும் எங்கூட தோட்டத்துக்கு வந்துட்டு தக்காளி பழம்லாம் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காயும் சேர்த்து பறிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ தக்காளி நம்ம தோட்டத்துலேருந்து கிடச்சிச்சிங்க.